நெல்லை நீதிமன்ற நுழைவு வாயிலில் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட பதைக்கும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. இளைஞரை சரமாரியாக வெட்டிவிட்டு 3 பேர் தப்பியோடும் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திமுக ஆட்சியில் நாள்தோறும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சத்திற்குள்ளாகி இருக்கின்றனர். நெல்லை நீதிமன்ற வாயிலில் இளைஞர் ஒருவர் ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதன் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நெல்லையிலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் செல்வராஜ். இப்ப நீதிமன்ற வாயில இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட அந்த வீடியோ காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. அது பற்றின விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக பூர்ணிமா, நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சமாதானபுரத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்துக்கு முன்பாகவே கீழநத்தம் பகுதியைச் சேர்ந்த மகையாண்டி என்ற வாலிபரை இன்று காலையில் ஒரு கும்பல் ஓட விரட்டி படுகொலை செய்தது. இந்த சம்பவம் நீதிமன்றத்தின் வாயிலேயே நடைபெற்ற இந்த சம்பவத்தின் போது கிட்டத்தட்ட 6 பேர் கொண்ட கும்பல் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் சிலரை போலீசார் தேடிக்கொண்டு வருகிறார்கள். அந்த கும்பல் என்பது நேரடியாக மாயாண்டியை ஓட விரட்டி நீதிமன்றத்தின் வாசல், அதுவும் பிரதான வாசல்ல கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த வாசலிலேயே சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் தற்போது அந்த வழியாக காரில் சென்ற ஒரு வாலிபர் தனது செல்போனில் படம் பிடித்ததே தற்போது வெளியாகி உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நீங்க நேரடியாகவே பார்க்கலாம் எந்த அளவிற்கு அது கும்பல் என்பது சரமாரியாக வெட்டி விட்டு தப்பி ஓடிய சம்பவம் என்பதுதான் அப்பகுதியில் தற்போது அந்த வீடியோ காட்சி வெளியாகி உள்ளது. மேலும் 25க்கும் மேற்பட்ட காவலர்கள் அந்த பகுதியில் நேரடியாக தங்களுடைய இந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்து கொண்டு இருப்பதையும் தற்போது இதில் படமாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இதில் நடமாடிய அந்த கும்பல் என்பது அந்த படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியது தற்போது இந்த வீடியோ காட்சி என்பது தற்போது வெளியாகியுள்ளன. தொடர்ந்து இது போன்ற ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் மாயாண்டிய சரமாரியாக வெட்டக்கூடிய காட்சியும் அந்த வழியாக காரில் சென்ற நபர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக எடுத்து பதிவு செய்த காட்சியும் தற்போது வெளியாகுள்ளது. தொடர்ந்து இது போல தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது எந்த அளவிற்கு இருக்குது என்பது இந்த ஒரு சம்பவத்தை பார்த்தாலே தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை தொடர்பான கேள்விக்குறியாக உள்ளது. குறிப்பாக எங்கும் எந்த பகுதியில் யாருக்கும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாக இருக்கிறது. நீதிமன்றத்தில் அதைவிட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாக தமிழகம் தற்போது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலையில் நம்மிடம் பேசிய வழக்கறிஞர்கள் கூட தங்களால் நீதிமன்றத்தில் கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாகவும் சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தில் கேள்விக்குறியாக இருப்பதாகவும் திமுக வழக்கறிஞர்களை குற்றம் சாட்டிய நிலைமைதான் தமிழகத்தில் தற்போது நிலவி கொண்டிருக்கிறது. இதுதான் தற்போது இந்த காட்சி நமக்கு கிடைக்கப்பட்ட காட்சி பரபரப்பாக தற்போது பேசப்பட்டு வருகின்ற காட்சியாக உள்ளது. இது தொடர்பாக காவல்துறையிலும் தொடர்ந்து தங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பூர்ணிமா, நெல்லையில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லையில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது குறித்தான விரிவான விவரங்கள். நிச்சயமாக சார்லதா, நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சமாதானபுரத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்கு பிரதான சாலையான முன் வாசலில் இன்று காலையில் கீழநத்தம் பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி என்பவரை ஒரு கும்பல் என்பது படுகொலை செய்தது. இந்த சம்பவம் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் நீதிமன்றத்திற்கு முன்பாகவே இந்த கொலை சம்பவம் நடைபெற்றதால் ஒரு பெரும் பதற்றமான சூழ்நிலையாக நிலவி கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை இந்த காலையில் இங்கிருந்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓட முயன்ற ராமகிருஷ்ணன் என்பவரை வழக்கறிஞர்களை சுற்றி வளைத்து அவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். மேலும் சிவா, தங்க மகேஷ், ராஜாமணியின் தம்பி மனோராஜ் ஆகிய 3 பேரும் திருநெல்வேலி தாலுகா காவல் நிலையத்தில் இன்று காலை நேரடியாக சென்று சரணடைந்தனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக 7 பேர் நேரடியாக இந்த சம்பவ இடத்தில் இருந்ததாகவும் அவர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என கூறி காவல்துறையினர் முதல் கட்டமாக இந்த வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் 5வது நபரான முத்துகிருஷ்ணன் என்பவர் சற்று முன் கேடிசி நகரில் இருந்து தனது 2 சக்கர வாகனத்தில் தப்பி செல்ல முயன்ற போது அவரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளார்கள். மேலும் இந்த வழக்கில் மேலும் முக்கிய குற்றவாளியாக உள்ள சுரேஷ் உள்ளிட்ட
2 பேரை போலீசார் தேடிக்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக இவ்வாறு நீதிமன்றத்திற்கு முன்பாகவே இது போன்ற கொலை சம்பவம் நடந்தது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள். இந்த சம்பவத்தால் சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது நம் நேரடியாகவே பார்க்கக்கூடிய இருக்கிறது. மேலும் இந்த சட்டம் ஒழுங்கை தொடர்பான கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. இது தொடர்பாகவும் காவல்துறையினர் பெரும் சிரமத்துக்கு ஆளாயுள்ளார்கள். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக இன்னும் 2 பேரை, சுரேஷ் உள்ளிட்ட 2 பேரை போலீசார் தேடிக்கொண்டு வருவதாகவும், சுரேஷை பிடித்த பிறகு மேலும் இந்த சம்பவத்தில் வேறு யாரும் ஈடுபட்டுள்ளார்களா என்பது தொடர்பாகவும் தெரிய வரும் எனவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. சார்லதா, நெல்லையிலிருந்து தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.